அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ண இன்னும் ஒரு 5 நாட்கள் தான் இருக்குது. ஸோ அடுத்தது எடிட் ஆப்ஷன். ஸோ இதை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேர்வுக்கு படிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னா உங்களுடைய வெற்றியை உறுதி செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு 5 நாட்கள் இருக்குது. நம்ம எதற்காவது வெயிட் பண்ணிகிட்ருப்போம். நம்முடைய சர்டிஃபிகேட் ஏதாவது மிஸ் ஆகிருக்கும், இல்லை பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ இந்த 5 நாட்களில் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இந்த 2 நாட்களில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடணும், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடணும். ஏன்னா அடுத்தது சர்வர் பிஸியாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோம். ஸோ அதெல்லாம் ஓரங்கட்டிட்டு நீங்கள் இந்த 3 நாட்கள்லேயே நீங்கள் பண்ணிடணும். இன்னும் 5 நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு முடிந்த வரைக்கும் இன்றைக்கு இல்லை நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்ளை பண்ணிட்டோம், அதில் சின்ன சின்ன தவறுகள் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த தவறுகளை நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். அதற்கு நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்டரில் போய் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்து நீங்கள் செக் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. எடிட் ஆப்ஷன்லாம் முடிஞ்சு நமக்கு டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் ஏதோ அப்ளிகேஷனை பார்க்கும்போது டக்குன்னு அதில் ஏதாவது ஒரு தப்பு இருக்கும். ஐயோ நம்மளால் எடிட் பண்ண முடியலன்னு அதுவே உங்களை படிக்க விடாமல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதற்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டோம், நம்மளுடைய அப்ளிகேஷன் இருக்கும், அதை எடுத்து உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களுடைய சர்டிஃபிகேட்டு இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸு, டேட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை செல்ஃப் செக்கப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிறது நல்லது. இது நமக்கு நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு போய் நம்ம எல்லாம் உழைச்சி நம்ம போய் இறுதி கட்டத்தை நெருங்கும் பொழுது டென்ஷனாக போகக்கூடாது, ஓகேங்களா? அதற்காக தான் சொல்கிறேன். நீங்களாக ஒரு தடவை செல்ஃப் செக்கப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு தவறு இருக்குது அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்கலாம். தவறு எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம மனநிறைவாகிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இது எடிட் ஆப்ஷனுக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க. தவறு இருந்தால் எடிட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சிங்களா? அடுத்தது இப்போ கிட்டத்தட்ட இன்னும் 65 நாட்கள் இந்த எக்ஸாமுக்கு இருக்குது. 60 நாட்கள் கூட வச்சுக்கோங்க. இந்த நாட்கள் நெருங்க உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். என்னென்னா, நல்லா படிக்கிறவங்களுக்கு தான் இந்த பயமும் பதட்டமும் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுவே உங்களுடைய பாதி வெற்றியை குறைச்சிரும். அதற்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறத தெளிவாக படிங்க. படிக்கும் பொழுது உறுதியாக நம்புங்க. கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாமில் வெற்றி அடைய போகிறோம் அப்படின்றதில் உறுதியாக நம்புங்க, ஓகேங்களா? அதற்கு அடுத்தது நீங்கள் பிளான் நீங்களாக பண்ணணும். நம்ம மெயின் சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதுதான் மேக்ஸிமம் தவறு பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மெயின் சப்ஜெக்ட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஜிகேவை பார்க்க மாட்டாங்க, ஓகேங்களா? அடுத்தது சைக்காலஜி பார்க்க மாட்டாங்க. எல்லாமே பண்ணிவிடுவோம், ஆனால் தமிழில் பார்க்காம போயிடுவோம். அதுவே நம்மளுடைய ட்ராபேக் ஆகிடும், ஓகேங்களா? நம்ம படிக்கிறத தெளிவாக படிக்கணும், ஸ்கெட்ச் போட்டு தான் படிக்கணும். தமிழில் பாஸ் ஆகிடலாம், அது நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம அது ஒரு தடவை பார்க்கணும். எல்லாத்தையும் கடைசி டைமில் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். மெயின் சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸையும் லாஸ்ட்டில் பார்க்கலாம், சைக்காலஜியும் லாஸ்ட்டில் பார்க்கலாம், தமிழையும் லாஸ்ட்டில் பார்க்கலான்னு நினைப்பீங்க. ஸோ டைம் நெருங்க நமக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 4 மணி நேரம் மெயின் சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த சப்ஜெக்ட்லாம் பார்க்கணும். சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸு, அடுத்தது என்னதுங்க, தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இதை பார்த்தே ஆகணும். நம்மளுடைய பேப்பருக்கான வேல்யூ எதில் இருக்குது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். ஸோ அதில் 40% எடுக்கணும், 20 மார்க் எடுக்கணும். ஸோ அதற்கேற்றவாறு, அதாவது அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அடுத்தது பயம் வேணாம், பதட்டம் வேணாம். நீங்கள் நல்ல கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும்
நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ பண்ணும்போது உங்களுடைய மார்க் இன்றைக்கி 90 மார்க் இருக்குன்னா அடுத்து 95 வரணும், அடுத்து 100 வரணும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரணும், டிக்ரீஸ் ஆகக்கூடாது. இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இப்போ 90 மார்க் எடுக்கிறீங்கன்னா மீதி எந்தெந்த கொஸ்டின் நமக்கு தப்பாக வருது, அப்போ அது எந்தெந்த யூனிட்டில் இருக்குது, யூனிட்டில் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணால் தான் அடுத்தது நீங்கள் திரும்ப அதே டாப்பிக்கில் வரக்கூடிய கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட இல்லாமல் எது எதில் தவறு இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அந்த யூனிட்டை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது ஜிகே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சிம்பிளிஃபிகேஷன், சம்ஸ் கொடுத்துருக்காங்க, கிராமர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா பார்த்துக்கணும். இப்போ இதிலெல்லாம் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். நீங்கள் கஷ்டமானதையே பார்த்துட்டு ஈஸியானதையும் சேர்த்து விட்டுட்டு வந்துடக்கூடாது. அதனால் நீங்களாக உங்களுக்கான ஒரு செல்ஃப் ஷெடியூல் ஒன்று ரெடி பண்ணி அதற்கேற்றவாறு பிளான் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். நீங்கள் வெற்றி அடையலைன்னா யாராலையும் வெற்றி அடைய முடியாது. கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். நீங்களும் அரசு பள்ளி ஆசிரியராக ஆக தான் போகிறீங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ். தேங்க்யூ டு ஆல்.